எனக்கு புரிஞ்சதை நான் சொல்றேன். பேட்டி எடுக்க சென்றவர்கள் என்டிடிவி மூலமாக மிக பிரத்யேக பேட்டி எடுப்பதற்கு இந்திய வரலாற்றிலேயே நாங்கள் தான் முதல் முறையாக இந்த நடிகரை பேட்டி எடுக்கிறோம், அரசியல்வாதியாக பரிணமித்த பிறகு, அதாவது கட்சி ஆரம்பிச்ச பிறகு நாங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டியாளர்கள் போனாங்க. பேட்டி எடுத்த பேட்டியாளர்கள் வெளியில் வந்து பேட்டி கொடுத்தார்கள். அந்த பேட்டியாளர்களை ஒருவர் பேட்டி எடுத்தார். இந்த பேட்டி எடுத்த பேட்டியாளர்கள் என்ன பேட்டி நடைபெற்றது அப்படின்றத வெளியில் நின்ற இவர்களுடைய பேட்டியாளர்களிடம் பேட்டியாக கொடுத்தார்கள். இதுதான் செய்திங்க. ஒன்னும் இல்லைங்க. இன்டர்வியூ எடுத்துட்டு வந்தவங்க வெளியே வந்து இன்டர்வியூ கொடுத்தாங்க. உள்ள என்ன இன்டர்வியூ எடுத்தோன்ட்டு. இதுல ஊறுது, பறக்குது, உருளுது, அந்த சந்திரமுகி படத்துல வர மாதிரி உருளுதுன்றான், பொருளுதுன்றான், என்னென்னமோ நடக்குதுன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பேட்டி எடுத்த சேனல் யாருடைய சேனல் அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டாம். இப்ப நமக்கு இருக்கக்கூடிய 2 கேள்விகள். இவர் பண்ண கூத்து, இந்த நகைச்சுவை இது எல்லாத்தையும் விட்டுருவோம். பனையூரை விட்டு வெளியே வர மாட்டேன்னு அவர் ஒரு கொள்கை முடிவோடு இருக்காரு. அது அவருடைய முடிவு. அதுலயும் தலையிடுவதற்கு நமக்கு உரிமை கிடையாதுன்னு நம்ம வச்சுப்பாங்க. நமக்கு என்னன்னா, படையப்பா படத்துல நீலாம்பரி இத்தனை வருஷமா உள்ள இருந்தாங்கன்னு அப்படியே வெளியே வரப்ப ஒரு பயங்கரமான பிஜிஎம்மோட வெளியே வருவாங்க. அந்த பார்ட் 2 ஷூட்டிங்க வேற மாதிரி ஏதாவது கதைக்களத்தை மாற்றி இவர் பனையூரிலேயே எல்லாம் செய்வார், அவர் உள்ள இருந்து வெளியே வர மாட்டாரு, அவர் பெரிய தவம் இருக்கிறாரு, வெளியே வந்தா சிஎம்மா தான் வருவாரு, பனையூரை தாண்டி அப்படியே அந்த கூட்டத்துக்கு போவாரு, டக்குன்னு பனையூர்ல வந்து வீட்டை பூட்டிக்குவாரு, வெளியே வருவாரு, டக்குன்னு வெளியே வருவாரு, பேட்டி கொடுப்பாரு, உள்ள போயிடுவாரு. ஆனா என்ன பேட்டின்னு தெரியாதுன்னு. இது என்னது? இது படமா? இது காட்சியா? இது வந்து உங்களுக்கு எடிட்டிங் எல்லாம் பண்ணி வெளியே வர்றதா? நீங்க சொல்லக்கூடிய பதில் தப்பா இருக்கலாம், முரணா இருக்கலாம், நீங்க ஏற்றுக்கொண்ட கொள்கை தலைவர்களுக்கு மாறா கூட இருக்கலாம். ஆனா உங்க கருத்து என்னன்னே தெரியாம, நீங்க யாருன்னே தெரியாம, உங்களுக்கு பின்னாடி என்ன சித்தாந்தம் இருக்குன்னு தெரியாம, உங்களுக்கு என்ன அரசியல் புரிதல் இருக்குன்னு தெரியாம, தமிழ்நாட்டை பற்றி, இந்திய அரசியலை பற்றி உங்களுடைய பார்வை என்னன்னு தெரியாமையே எங்க அண்ணன் தான் சிஎம்னு இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்த்து தாழ்மையோடு கேட்கிறோம். இதையும் நம்பிக்கிட்டு ஏஐல போட்டோ கொடுத்தா கூட எங்க அண்ணன் தான் இதுன்னு நம்பக்கூடிய அளவிற்கு எப்படி உருவானீங்க?